இல்லை பெட்ஸ் வந்து நான் என் வீட்டில் வந்து ஃபிஷ் தவிர வேறு எதுவும் வளர்க்கல. பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு பெட்ஸ் மேலே ரொம்ப பெரிய ஒரு லவ் இருக்குது. யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். பெட்ஸ் டே அவுட்டுன்றதையே நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஆக்சுவலி எங்களுக்கு வந்து வெளியூர் போனோன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனாலேயே நாங்கள் வெளியே போக மாட்டோம். ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாகவே ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இது வந்துட்டு இவ்வளோ பெரிய இடத்துல பெட்ஸுக்காக இவ்வளோ பெருசாக நடத்தும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் அப்போ தான் பெட்ஸ் கூட இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஸோ நம்ம அதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 1 to 2 weeks அது கூட ஸ்பெண்ட் பண்ணோம். பட் அந்த 2 weeks என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இல்லாமல் இருக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெட்ஸுக்கு வந்து சென்னையில் வந்து பிக்கெஸ்ட்டு பெட்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துறது வந்து சூப்பரான ஒரு விஷயம். அதில் வந்து பெட்ஸ் டே அவுட் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதனால பெட்ஸ்க்கு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி எதுவுமே வராதா? நோ வே. இது ஹியூமன்ஸ் தான் நாங்களே யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா. இது வந்து ஆக்சுவலாக இவனோட எஸ்டர்டே நான் பண்ண கலர்ஸ், என்னோட நெயில் வரைக்கும் அந்த கலர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் ஆகலை. நம்ம இந்தியன் பிராண்டா? இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் லெப்பர்டுக்கும் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் கேட்டுக்கும். ஏஷியன் லெப்பர்ட்னா நீங்கள் கேட்ல சொல்கிறீங்களா இல்லை லெப்பர்டை சொல்கிறீங்களா? லெப்பர்டுக்கும் இதுக்கும் ஆரிஜினில் வந்ததா பெங்கால் கேட்டு. இவங்க வந்து டெரன்டுலாஸ் வருவாங்க. ஸ்பைடர்ஸ் வந்து டெரன்டுலாஸ் இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸாக இவங்க ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ டெரன்டுலாஸ்க்குன்னு ஒரு கிரேஸில் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃபீட் வந்து மீல் வார்ம்ஸ் தான். டெரன்டுலாஸ்லேயே அரௌண்ட் 60 to 70 வெரைட்டிஸ் ஆஃப் டெரன்டுலாஸ் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் மீ தீப் ஷீ பிளஸ்ஸி. ஸோ இன்னைக்கு நம்ம சென்னைஸ் பிக்கஸ்ட் பெட் ஃபெஸ்டிவலாக தான் இருக்கு. கால் பெட்ஸ் டே அவுட். எங்கே உங்களுக்கு பெட்ஸ் மட்டும் இல்லாமல் வைட் ரேஞ்சஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் இருக்குது. யூ கேன் பெட் தோஸ் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ். இங்கே உங்களோட பெட்ஸுக்கு வந்துட்டு க்ரூமிங் செஷன் இருக்குது. திஸ் இஸ் பெட் லவர்ஸோட ஹெவன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் இந்த டோட்டல் ஸ்பேஸை உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறேன். உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? Gonna take you down, never backing down. Gonna watch me just burn you down. Tiri da, tiri da, piri da, bali ki da. Say ya for radavati, ti for piyadi, so far so piyadi, matna varnadi. Say ya for jagriyadi, ti for piyadi, go for piyadi, na for nakapdi. Say ya for radavati, na for kanaladi, ki for kirkaladi, matna varnadi. Say ya for jagriyadi, ti for piyadi, go for piyadi, na for nakapdi. முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இந்த பெட்ஸ் டே அவுட்ல பிடிச்ச ரொம்ப அழகான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கு தே ஹேவ் அ க்ரூமிங் செஷன். ஓகே, பெட்ஸுக்கு க்ரூமிங் செஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் திஸ் பிளேஸ்? ஸோ வந்துட்டு வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் திஸ் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெயின்போ கலரில் டாக் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஹாய், வணக்கம். உங்கள் பேர் என்ன? டாக் பெட் பண்ணலாமா? ஓகே, ஸோ சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு சென்னையில் நிறைய இடத்துல வந்துட்டு க்ரூமிங் பிளேசஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இங்கே இந்த கலராக பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? லைக் இந்த கலர்ஸ் வந்து 2007லேருந்து இந்த கலர் ஆரம்பிச்சிருக்கு. ஓபாஸ் அப்படின்னு சொல்லி இது ஒரு பிராண்ட். வேர்ல்டு லெவலில் இந்த ஒரு பிராண்ட் மட்டும்தான் இருக்குது. சிட்டியில் இந்த கலரை இனிஷியேட் எடுத்து ஒரு 2-3 கம்பெனிஸ் தான் இருக்குது. அதில் நம்மளும் ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்கோம். வி கேன் ஸ்டார்ட் ஆல்மோஸ்ட் 16 வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். ஸோ இது வந்து ஃபுட் பேசஸ் கலர்ஸ் தான். ஸோ அதனால் பெட்ஸுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக ஐ கேன் ஷோ யூ. ஓகே, ஸோ இதனால பெட்ஸ்க்கு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி எதுவுமே வராதா? நோ வே. இது ஹியூமன்ஸ் தான் நாங்களே யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமா. இது வந்து ஆக்சுவலாக இவனோட எஸ்டர்டே நான் பண்ண கலர்ஸ், என்னோட நெயில் வரைக்கும் அந்த கலர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் ஆகலை. பட் இதை டெவலப் பண்ணுற டீம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸோட டங்கில் தடவி டெஸ்ட் பண்ணி பண்ணது. ஸோ அதனால் இதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நம்மளோட ஹியூமன்ஸ் கலர்ஸ் மாதிரி தான் இதுவுமே. க்யூட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இவர் பேர் என்னது? இவ பேர் வந்து நிலா. ஹாய் ஹாய் கைஸ், சே ஹாய் டு நிலா. ஹாய் நிலா. ஸோ நிலாவோட கலர்ஸ் பார்த்தீங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ இங்கே கலரிங் மட்டும் தான் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? கலரிங் அண்ட் ஆயில் மசாஜிங். ஆயில்
என்னங்க பெட்ஸுக்குலாம் ஆயில் மசாஜ் பண்றாங்க? ஆயில் மசாஜிங் இருக்கு, நமக்கு இருக்க மாதிரி பெடிக்யூர் மெனிக்யூர். பெடிக்யூர் மெனிக்யூர்ஸ். இவங்க யாரு? பார்பனா? இவன் தான் எங்களோட ஸ்டார். ஸ்டாரா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 7 months or 8 months old. ஓ ஓகே, நான் புடிச்சுக்கிறேன் கொடுங்க. யா ஷூர். ஓகே 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 ஓகே. ஏன்னா இவனுக்கு நாங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் வேணால் பண்ணாலுமே அப்படியே தான் இருப்பான். ஆமாம், அழகாக இருக்கும். நம்ம சல்மான் கான் சார், ஷாருக் கான் சாருக்குலாம் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் க்யூட்டாக இருப்பாங்களே, அந்த மாதிரி பார்பன் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அழகாக இருப்பான்ல. அழகுல நீங்கள் பார்பன் சூப்பர். இது வரைக்கும் இப்படி ஒரு விழாவில் நான் கலந்துக்கிறல, இதான் முதல் முறையாக. நம்ம மீது ரொம்ப இப்போ நான் கொஞ்ச நேரம் தான் மேடையில் இருந்தேன். எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அதுகளோட நேரம் செலவழிக்கும் போது நம்ம ஃப்ரீ ஆயிரும். பார்த்தீங்களா, அதுதான் இந்த விழாவை. நான் கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு எவ்வளோ ஒரு மன திருப்தி கிடச்சிருக்குன்னா, நீங்கள் அதோடைய வாழ்க்கை நடத்துகிற உங்களுக்கு இன்னும் கூடுதலாக சந்தோஷம் கிடச்சிருக்கும். சரியான விழா. இனிமேல் போகிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் பெரிய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் கூடுற நேரத்தில் இப்படி நேரத்தை செலவழித்தா மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னொன்று, மருத்துவத்திலேருந்து உங்களை ஒதுக்குற விஷயங்களில் இது ரொம்ப முக்கியமானது. கொஞ்ச நேரத்துக்கு நானும் வீட்டில் நிறையா வளர்த்துருக்கேன். சிச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க இல்லையா, எங்கள் பாப்பா வளர்க்குறான். மானு, குதிரை, இதை தவிர்த்து எல்லா ஜீவராசி வீட்டில் இருக்குது. அதோட நான் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவழிக்கும் போது நானும் குழந்தையாக மாறினேன். இது மாதிரி விழாக்கள் நிரம்ப நடக்கணும். இது 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டிலே இவ்வளோ பிரம்மாண்டம் காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் மதுரையில் ஒரு பெரிய சித்திரை திருவிழா நடக்கும், பெரிய பிரம்மாண்டமாக. அது மாதிரி இன்னைக்கு மனிதரோட பழகிறத விட அவங்க நன்றி மறந்துடுவாங்க. ஆனால் அந்த நன்றியுள்ள ஜீவன் கூட பழகும்போது என்றைக்குமே ஒரே ஒரு தடவை ஒரு டாக்குக்கு நீங்கள் பிஸ்கட் போட்டிங்கன்னா அந்த பக்கம் 3 வருஷம் கழித்து போனால் கூட உங்களை பார்த்து வாலாட்டும், நன்றியோடு வரும். எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தேன், ஒரே ஒரு ஆள் மட்டும் சிரிக்கலை, கவனிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? பக்கத்தில் ஒரு சம்சாரம் ரேச ஈண்டர், வாய மூடு அப்படின்னு. அதனால் வெளியூருக்காரங்க ஒரு 3 பேர் வந்தாங்க, அவங்க சிரித்தாங்க, சந்தோஷம். இதே மாதிரி விழா தொடர்ச்சியாக நடக்கணும். நாம தான் நம்ம சந்தோஷத்தை உருவாக்கிக்கிறோம். காரணம், நம்மளை கவலை ஏற்படுத்துறதுக்கு சுற்றி ஆள் இருப்பாங்க. அதுலேருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த அன்புக்குரிய ஜீவன்கள் தான். இதுதான் எப்பயும். அதோட நேரம் செலவழிங்க. உங்களுக்கு குறைந்தது 5 ஆண்டு காலம் அதிகம் அதை என்பதை எனக்கு தெரிஞ்ச தகவலாக சொல்லிட்டு இந்த மேடைக்கு அழைத்து வந்தமைக்கா அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி 2ஆம் ஆண்டு விழா இதே மாதிரி சென்னையில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊரிலும் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான மேடையிலிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி. வெளியில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் எடுத்து வளர்ப்பேன். ஸோ ஒரு 3 டாக்ஸ் நாங்கள் எடுத்து வளர்த்தோம். அப்போல்லாம் அந்த அவேர்னஸ் இல்லை, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸோ இந்த ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன்லாம் போடணும், இதெல்லாம் எந்த அவேர்னஸும் இல்லை. ஸோ அந்த டைமில் அப்படி எடுத்து வளர்த்துட்டு
இப்போ இவ்வளோ பேர் வந்து ஸ்டேஜில் ஒரு அண்ணன் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது சொன்னார் இது என்னோட டாட்டர் அப்படின்னு சொல்லி அந்த சிட்ஸு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பரு, என்ன ஆதார் கார்டில் மட்டும்தான் அவங்களோட பேர் இல்லை, மற்றபடி வீட்டில் ஒரு மெம்பராக அந்த பெட்ஸை வளர்க்குறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அதுக்கு என்னை கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பையன் வந்து என்னை கேட்டான், அண்ணா நீங்கள் பயங்கரமாக சாங்ஸ்லாம் பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிகின்வுட்ஸ்லாம் வந்து ஜானகி அம்மா மாதிரி, யுவன் சங்கர் ராஜா சார் மாதிரிலாம் நிறைய பாட்டெலாம் பாடினேன். உள்ளர வந்து நீ கேட்டால் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு. சரி என்ன பாட்டுப்பா அப்படின்னா, நான் எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் சாங் பாடுங்கண்ணே. இன்டர்நேஷனல் சாங்னா நான் பிடிஎஸ் சாங்கா அப்படின்னேன். இல்லை பிடிஎஸ் சாங்லாம் இல்லை, கொஞ்சம் இன்டர்நேஷனல் அப்படின்னா. அப்படி இன்டர்நேஷனல் ஓகே மைக்கேல் ஜாக்சனா, ஓகே டேஞ்சரஸ், அதெல்லாம் கிடையாது, பயங்கரமான இன்டர்நேஷனல் சாங். எனக்கு புரியவே இல்லை. நான் லேடி வாய்ஸ்ல பாடுங்கண்ணே அப்படின்றான். அப்படின்னு வேற வழியில அதையும் பாடினேன். பெட்ஸே ஹோட்டலில் சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. ஆனால் அந்த டாக்ஸ்க்கு ஒரு ஸ்டால்ஸ் இருக்கு, கேட்டுக்கும் இங்கே ஸ்டால் வச்சிருக்காங்க. ஸோ வித் அஸ் வி ஹேவ் கேட்மேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கீங்க. சொல்லுங்க, இந்த கேட்ஸ் எல்லாம் எப்படி சேல்ஸ்க்காக வச்சிருக்கீங்களா, அடாப்ஷனுக்காக எல்லாமே வச்சிருக்கீங்களா? டிஸ்ப்ளேக்காக வச்சிருக்கோம். நம்ம ஃபார்ம்ல என்னென்ன ப்ரீட் இருக்குன்னு காட்டுறதுக்காக நம்ம இங்கே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓ, ஸோ கேட்ஸ்ல ப்ரீட்ஸ் இருக்கா? நம்ம கேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை 61 பெட்ஸ் கேட்டரி. நம்ம கேட்டரியில் வந்து மின்கூன், ஷார்ட்டர், பெங்கால் இந்த மாதிரி யூனிக்கான ப்ரீட்ஸ். இதெல்லாம் பெங்கால் தான். ஆமாம், இவங்களாம் சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபீமேலு, மேல் பிடிக்க முடியாது உங்களால், ரொம்ப பெருசாக இருப்பான். இது ஃபீமேல் அடல்ட். இவன் வந்துட்டு ஒரு ஓட்டான, ஐயோ அழகா சமத்தாயிட்டான். ஓகே, இவங்க பேர் என்னது? பெங்காலா? நம்ம இந்தியன் பிராண்டா? இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் லெப்பர்டுக்கும் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் கேட்டுக்கும். ஏஷியன் லெப்பர்ட்னா நீங்க கேட்ல சொல்றீங்களா இல்ல லெப்பர்ட சொல்றீங்களா? லெப்பர்டுக்கும் இதுக்கும் ஆரிஜினில் வந்ததா பெங்கால் கேட். நீங்க பாரு, ஷீஸ் a collaboration project பாய்வே. லெப்பர்டுக்கும் நம்ம கேட்டுக்கும் வந்த ஒரு collaboration. ஒரு யூனிக்கான ஒரு breed. நம்ம இதை வந்து நம்மளா எடுத்துட்டு வந்த ஒரு வெரைட்டி. ஓகே, நேச்சுரல் வெரைட்டி கிடையாது. அதே மாதிரி மின்கூன், இது மின்கூன். இப்போ 5 month ஓல்டு. 5 month ஓல்டு, இன்னும் பெருசாக வளருவான். இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் ஃபீமேலு, இது அடல்ட், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆமாம், இதெல்லாம் கிளாசிக் லாங் ஹேர் சொல்லுவாங்க. இது கேர்லிகோன்ற ப்ரீடு. இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் நம்ம கிட்ட நல்லாவே கிடைக்கும். அவளுக்கு பிடிக்காது. ஓ, ஷீ இஸ் வெரி பொசசிவ் கைஸ். வேற ஒன்றும் இல்லை, இவ அச்சோ அவள் தான். இது என்ன பெண்ட் ஆயிடுச்சு இந்த கேட் அப்படியே. இவங்க பேர் என்னது? இப்போ அந்த கேட்லாம் ஓடி போயிடாதா? நீங்க பாட்டு ஃப்ரீயா விடுறீங்க? எல்லாமே ட்ரெயின்டு தான். ட்ரெயின்டு தான, ஓடாதா? டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. இது ஆக்சுவலி இந்த கேட் கேமரா கமிங்ல, இந்த கேட் ஆக்சுவலி பார்க்கிறது குட்டி லெப்பர்ட் மாதிரி இல்ல. ஹாய், நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பான். அந்த ஷோ இருக்காது. ஓகே, மேல உள்ள விட்டுருங்க. ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இல்லை பெட்ஸ் வந்து நான் என் வீட்டில் வந்து ஃபிஷ் தவிர வேறு எதுவும் வளர்க்கல. பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு பெட்ஸ் மேலே ரொம்ப பெரிய ஒரு லவ் இருக்குது. யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான். ஆமாம். ஏன்னா வந்து மனுஷனை தாண்டி ஒரு விஷயத்த வந்து பெட்ஸ் கிட்டேருந்து நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம், அது கிடைக்கவும் செய்யும் இல்லையா. ஸோ டாக்ஸாக இருக்கட்டும், கேட்ஸாக இருக்கட்டும், மனுஷனை விட துரோகம் பண்ணாது, மனுஷனை விட வந்து டைமுக்கு மாறாது, பேச்சை மாற்றாது, உண்மையாக இருக்கும், விசுவாசமாக இருக்கும். அதுக்கு லாயல்ட்டி தான் தெரியும், ஹானஸ்டி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெட்ஸுக்கு வந்து சென்னையில் வந்து பிக்கெஸ்ட்டு பெட்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறது வந்து சூப்பரான ஒரு விஷயம். அதில் வந்து பெட்ஸ் டே அவுட் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஸோ ஜூலை 18 and 19 2 டேயில் வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்போது வெரி வெரி ஹாப்பி. டாக்ஸ் வந்து நிறையா ப்ரீட்ஸ் பார்த்துருக்கோம், பட் நேரில் இது பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆமாம், அது பயங்கரமாக இருக்குது. அவங்க அதை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்றது அவங்க அதை கொண்டு வரும்போதே தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. ஹாய், யூ போத் ஹேட் சச் a beautiful voice. உங்க பாட்டு பாடப்போ நான் அவ்வளோ ரசிச்சு கேட்டேன், அவ்வளோ அழகா பாடினீங்க. ஸோ சொல்லுங்க, உங்களுக்கு இந்த பெட்ஸ் டே அவுட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி சொல்ல போனால் நிறைய சிங்கராக நிறைய ஷோஸ் பண்ணியிருப்போம், லைக் வெட்டிங் ஷோஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஷோஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்துட்டு இவ்வளோ பெரிய இடத்துல பெட்ஸுக்காக இவ்வளோ பெருசாக நடத்தும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாலும் அந்த பெட்ஸ் முன்னாடி பெட்ஸ்க்காக இவ்வளோ பெரிய ஷோ நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு பெட்னா ரொம்ப பிடிக்கும் வேறு. அதனால் ஓகே இன்னைக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா பெட்ஸுமே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஓகே, ஃபைன் ஸ்வீட். ஸோ எங்கேருந்து நீங்கள் ஒரு பெட் இப்போ சூஸ் பண்ணணும், ஒரு எக்ஸாட்டிக்கான அனிமல் சூஸ் பண்ணணும்னா எதை சூஸ் பண்ணியிருப்பீங்க? ஒரு ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்கி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தாங்க. that you wanted to choose. no? என்ன பேர் வைப்பீங்க ஹஸ்கிக்கு? ஆக்சுவலி ஷேடோவே நல்லா தான் இருந்துச்சு. ஷேடோவே நல்லா. ஷேடோக்கு ஸ்டீல் பண்ணி ஷேடோவே வச்சுருவேன் நினைக்கிறேன். ஸோ ஷூட். தேங்க்யூ. ஹாய்,
ஹாய். உங்கள் பேர் என்ன? தன்வி. தன்வி, சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பெட் டேஸ் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு? இது வந்து என்னோட ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ. அதுக்கப்புறம் இவ்வளோ 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 பெரிய இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்ஸை நான் பார்த்தேன். அது கூட நிறைய பெருசாக ஸ்னேக்ஸ் எல்லாமே, பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நானும் இதில் நிறைய என்ஜாய் பண்ணேன். பொதுவாகவே பெட்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. நான் உங்ககிட்ட சொன்னல, இங்கே வந்துட்டு ஆர்டர்லேயே வந்துட்டு நான் பார்க்காத வெரைட்டிஸாக நிறைய வச்சுருக்காங்க. பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டை நான் வந்துட்டு ஃபாரின் வீடியோஸில் கூட பார்த்ததே கிடையாது. என்னென்னா இந்த ஆட்டுக்கு காது மட்டுமே இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டர்க்கி அப்படி. ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வான்கோழிஸ்லாம் இங்கே க்யூட்டாக அழகாக இருக்காங்க. வான்கோழிஸ்லேயுமே வந்துட்டு பிராண்டு ப்ரீடு அரைச்சிருக்காங்க. அங்கே ஒரு கோழி பார்த்தீங்களா சமத்தா படுத்து தூங்கிட்டு இருக்கான். நம்ம வந்துட்டு டாங்கி தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். டாங்கிக்கு வந்துட்டு இந்த டைப்லேருந்து ஒரு ஆங்கிள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பையன் அவ்வளோ பாவமாக இருக்கான். ஆனால் டாங்கியை பெட் பண்ணணுன்ட்டு எனக்கு லைட்டாக ஆசை இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ டாங்கி காதை மட்டும் நான் தடவி பார்க்க போகிறேன். எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பிஹைண்ட் வச்சு பார்த்துப்பாங்க. இல்லை சரி, அதான் இப்படிதான். அடுத்து வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு கிராஸ் பீடை பற்றி தான் பார்க்க போகிறேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு குதிரைக்கும் கழுதைக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தா எப்படி பிறக்குமோ அதுதான் இந்த குழந்தை. இட்ஸ் கால் கோவேரி கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் பேர் என்னது? இவங்க வந்து ஃப்ளவர் ஹார்ன், காமன் நேம் வந்து ஃப்ளவர் ஹார்ன். ஆமாம், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ஃபா அப்படின்ற ஒரு கேட்டகரி. ஓகே, ஏன் இந்த தலைமையில குண்டா வீங்கி தான் உங்கள் பேர் ஃப்ளவர் ஹாங்கா? இது வந்து அதோட அமைப்பு, அதோட நேச்சரே அதான் ஆக்சுவலாக. இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, தாய்வான் அங்கேருந்து ஆரிஜினேட் ஆனது. அங்கேருந்து ஆரிஜினேட் ஆகி இங்கே எடுத்துகிட்டு வந்து திருப்பி இங்கே ப்ரீட் பண்ணது தான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ப்ரீட் பண்ணுறது. ஸோ எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சூன்னு ஒரு டைப்பு. அந்த கிராஸ் ப்ரீட்ஸ் ஆன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பியூர் ப்ரீட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே கொஞ்சம் ஹைப்ரிட்ஸ் தான். ஆமாம், அதனால தான் அந்த கிராஸ் ப்ரீட்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம டீம் இருக்குது. பெரிய இருக்குது. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 இயர்ஸ் ஆகுது இந்த ஃபீல்டுக்கு வந்து. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணது. காலேஜ் டிகிரி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் ஒர்க் பண்ணிகிட்டும் இருந்தேன். ஸோ இதுவும் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஆமாம், இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் இப்போ இந்தியன் ப்ரீடர்ஸ், நம்ம டீம் மட்டும் தான். ஆமாம், மொத்த வித்து இங்க வந்து இறக்கி வச்சிருக்கீங்க இல்லைங்களா? தேங்க் யூ. ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, இந்த பெட் வாங்குறதே வந்துட்டு ஒரு அழகான விஷயம். அந்த பெட் எப்படி க்ரூம் பண்ணனும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? அதுதான் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகுது. நாங்க நார்மலா தான் வச்சிருக்கோம், ஆனா பாக்குறவங்க எல்லாம் எப்படி இப்படி மெயின்டைன் பண்றீங்க கேக்குறாங்க. ஓ, நீங்க நார்மலா இருக்கதே இப்படி இருக்கா? ஆமா, நார்மலா வச்சிருக்காரு. அவங்க எப்படி இப்படி மெயின்டைன் பண்றீங்க, என்ன பண்றீங்க, அதாவது ஒரு ஆச்சரியமா பாப்பாங்க. ஏய் வாவ் அந்த மாதிரி. ஆமா, அது பாமா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணலையே, எதுவுமே பண்ணாமலே இப்படி சொல்றாங்களேன்ட்டு. எதுவுமே பண்ணாமலே நம்ம எல்சா இப்படி இருக்கே, நம்ம எல்லாத்தையும் பண்ணா எல்சா எப்படி இருக்கும், பட் எதுவுமே பண்ணாமலே நீங்க செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க காம்படிஷன்ல. எங்களுக்கே தெரியல. சொல்லுங்க அத பத்தி. இல்ல சும்மா நடக்க சொன்னாங்க, சும்மா நடந்தோம். ஆமா, அழகா நடந்தால எல்சா கொஞ்சம் அழகு. ஆமா, அதனால வந்து அழகு பரிசு எப்பயுமே இருக்குல்ல, அதனால கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. அழகா ரசிச்சிருக்காங்கப்பா குழந்தை, வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெட் டேஸ் அவுட்? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆமா. சோ thank you so much எங்களோட ஜாயின் பண்ணிருக்கிறது. thank you so much எல்சா என்கிட்ட கொடுத்ததுக்கு. இந்தாங்க எல்சா, பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெட்ஸ்னா அவ்வளவு பிடிக்குமா? எஸ், வெரி ஸ்வீட். ஸோ இவங்களோட பேர் என்ன பிரீட்ஸ் இவங்க? இது வந்து அலாஸ்கன் மாலிமோட். ஓகே. ஸோ வந்துட்டு ஆனால் சொல்லுவாங்களே இந்த அலாஸ்கன் இவங்களுக்கு வந்துட்டு சென்னையில் ரொம்ப வேர்க்கும், ரொம்ப சஃபகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. டெம்பரேச்சர் வந்து ஒரு நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே. மற்றபடி வந்து கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லை. ஸோ இவங்களுக்கு என்ன வீட்டில் 24 hours ஏசி போட்டு வச்சுப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது, ஃபேன்லேயே இருக்கலாம். ஓ ஓகே. ஓரளவு 27-28 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் போதும். மெயின்டைன் பண்ணால் போதும்ல. ஓகே, இவங்க பேர் என்ன? அவர் யாரு? அவர் வந்து அமுல்யா. அமுல்யா. ஓகே. இவங்க அனுஷ்கா. அமுல்யா, அனுஷ்கா. இவங்க பில்லா. ஆஹா, அனுஷ்கான்னு சொல்லும் போது நான் லைட்டாக கேட்ச் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இவர் வந்துட்டு ப்ராப்பர் ஃபேனாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி ப்ரீட்? வெஜ், சிக்கன் சேர்த்து கொடுக்குறோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. வெரி ஸ்வீட். எவ்வளோ வருஷமா நீங்கள் பெட்ஸ் வளர்த்துட்டு இருக்கீங்க சார்? 5 years. 5 years வா? ஃபேன்சி. தேங்க்யூ ஸோ மச். எங்களை பெட் பண்ணலாமா? கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இட்ஸ் அமுல்யா. அமுல் பேபி மாதிரி முழுக்குன்னு இருக்குல்ல, அதனால தான் வந்துட்டு இவங்களுக்கு அமுல்யா நாங்கள் பேர் வச்சிருக்கோம். வேற எதுவுமே கிடையாது. நானும் அதுதான் டெடி பேர்னு பேர் வச்சிருப்பேன். மீட் அனுஷ்கா. அனுஷ்கா லைட்டா அனுஷ்கா கொஞ்சம் பயமாக தான் இருக்காங்க. திஸ் இஸ் அனுஷ்கா. அப்பா, அமுல்யா, அனுஷ்கா, பில்லா அங்கே இருக்காங்க பாருங்க. ஹாய் பில்லா. ஹாய் சொல்லுங்க.
பிலா சே ஹாய். அடுத்து வந்துட்டு நம்மளோட என்னது நம்மளோட எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல குதிரை மேலே ஏற போகிறோம். அவள் தான் என்ன என் ஹைட்டுக்கே கஷ்டமா இருக்கு. என்ன நல்லா அப்பா பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு காரணத்தில் என்னை தூக்கி ஏறி உட்கார வச்சிட்டாரு. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு குதிரை சவாரி போகிறது அவ்வளோ பிடிக்கும் நம்மளுக்குலாம். குதிரை சவாரி போகிறதுக்கு இந்த குதிரை வந்துட்டு ப்ராப்பர்லி நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குது. ரைட்டாக இந்த குதிரை வச்சு நான் லெஃப்ட் திரும்பி காட்டுறேன், பார்க்குறீங்களா? லெஃப்ட் திரும்பு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் திரும்பும். இன்னும் லெஃப்ட் திரும்ப சொல்லி யூட்டர்ன் கூட போடும். யூட்டர்ன் போடுமா நான் குதிரை? அவள் தானா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துட்டு க்யூட்டாக இந்த இடத்துக்கு பெட்ஸ் டே அவுட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குதிரைகள், அங்கே ஒரு குதிரை இருக்குது, இங்கே என்கிட்ட ஒரு குதிரை இருக்குது, இந்த மாதிரி நிறைய குதிரையோட நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இப்போ இறக்கி விட்றீங்களா? ஆல்ரைட். ஸோ வந்துட்டு இப்போது நம்ம க்ரூமிங் பார்த்தாச்சு, கேட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் நீங்கள் தான் வச்சுருக்கீங்களே, உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்கள், என்ன எது காமிக்க போகிறீங்க ஃபர்ஸ்ட்? எனக்கு ஃபர்ஸ்ட் இதுலேருந்து போயிடுவோம். தீஸ் ஆர் இக்வானா பேபிஸ். இதில் இவங்க ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டாக்ஸ் இருக்காங்க. இவங்க பேசிக் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து வெஜ்ஜீஸ் மட்டும்தான், நான்வெஜ் ஐட்டம்ஸ் இல்லை, பியூர் வெஜிடேரியன். சூப்பர். ஸ்பைடர்ஸ் எல்லாம் பெட்ஸாக வச்சிருக்காங்க. இவங்க வந்து டெரண்டோலாஸ் வருவாங்க மேம். ஸ்பைடர்ஸ் வந்து டெரண்டோலாஸ் இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸாக இவங்க ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ டெரண்டோலாஸ்க்குன்னு ஒரு கிரேஸில் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃபீட் வந்து மீல் வார்ம்ஸ் தான். டெரண்டோலாஸ்லேயே அரௌண்ட் 60 to 70 வெரைட்டிஸ் ஆஃப் டெரண்டோலாஸ் இருக்கு. ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டெரண்டோலாஸ் அந்த ஜோக்கெல்லாம் 90s கிட்ஸோட ஸ்டாப் ஆயிடுச்சு மேம். இப்போ அந்த ஜோக்ஸ்லாம் நம்மள்ட்ட அவைலபிளாக இல்லை. ஸோ டெரண்டோலாஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மள்ட்ட. ஓகேங்களா? எவ்வளோ கேஷுவலாக நான் ஹேண்டில் பண்ணார் பார்த்தீங்களா தலைவர். ஓகே, அடுத்து இதில் நம்ம பைத்தான் பண்ணியிருக்கோம். பாம்பு காணோம். பைத்தான் எடு, ஸ்னேக் வெளியிடு. தூக்கட்டும். இவர் நம்ம ஃபார்முடைய ஒரு செல்ல பிள்ளை லியோ. இவருக்கு 2 years old கிரேடன். ஏன் ஹைட் லியோ கால் மடிச்சிருப்பேன் இவரை. 2 years old கிரேடன். இவர் ஷோ லைனேஜ். ஓ ஃபேன்சி. KCI வெரிஃபைட் பிரீட் இவன். நைஸ். கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவுடைய ஷோ லைனேஜ் பிரீட். இவன் ஸ்டட்டிங்க்கு இப்போ ரெடியா இருக்கான் நம்மள்ட்ட. ஓ ஓகே நைஸ். ஸோ இட்ஸ் ஷோ லைன் பிரீட். ஓகே நைஸ். இப்போ டார்டாய்ஸ் பத்தி சொல்லுங்க. இது பேசிக் வெரைட்டி ஆஃப் டர்ட்டில்ஸ்ல பேசிக் வெரைட்டி ரெட் இயர்ஸ் ஸ்லைடர்னு. இதுக்கு வந்துட்டு எத்தனை வருஷம்? இதுக்கு லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு அரௌண்ட் 25 to 30 years. 30 years இருக்கா? ஸ்னேக்ஸ்க்குமே உங்களுக்கு 20 years வரும். இக்வானாஸ்க்குமே 20. எக்ஸாட்டிக் பெட்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஓகே ஃபைவ் எவ்வளோ ரேஞ்ச் பிரைஸ் ரேஞ்சஸ்? ரெட் இயர் டர்ட்டில்ஸ்லாம் உங்களுக்கு 1000 1200 அந்த ரேஞ்சஸ் வருவாங்க. ரெட் இயர் ஸ்லைடர்லயே இது நெக்ஸ்ட் கலர். ஓ அசால்ட்டா ஹேண்டில் பண்றீங்களா? இது லுட்டினோ வெரைட்டி வரும். ஓ லுட்டினோ ரெட் இயர் ஸ்லைடர். அழகா இருக்கல. இது கொஞ்சம் காஸ்ட்லியா வரும் அந்த கலர் கம்பேரிட்டிவ்லி. இது உங்களுக்கு பீஸே வந்து 7000 8000 வரும். இக்வானா இது வந்து லுட்டினோ இக்வானா. இது அரௌண்ட் உங்களுக்கு 25 to 30,000 மேல போகும். இவங்க ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்க சுகர் கிளைடர். ஓகே. they are nocturnal animals. நைட்ல மட்டும் ஆக்டிவ்ல இருக்க பெட்ஸ். அப்படியா? ரீசன்ட் டேஸ் ஐடி பீப்பிள் இவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா ஐடி பீப்பிள் நைட்ல தான் ஆக்டிவா நைட் ஆக்டிவா இருக்க பெட் இவங்க. இது வந்து கின்னி பிக். கின்னி பிக்ல வந்து சில்கி வெரைட்டின்னு இவங்க. ஓகே 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 ஓகே. ஸோ வீட்டில் எல்லாருமே இந்த கோழியெல்லாம் வளர்ப்போம்ல, பிகாஸ் நிறைய கோழிகள் வந்துட்டு ஃபார்மில் தான் வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் க்யூட்டாக அழகாக வளர்க்கறதுக்காக இந்த மாதிரி ஹைப்ரிட் ப்ரீட்ஸ் கோழிலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கோழி பார்த்துக்கு நல்லா புசு புசுன்ட்டு ஒரு நாய்க்குட்டி வளர்க்குற மாதிரி அவ்வளோ ஃப்ளஃபியாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில்கி ஹென்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்துட்டு ஃபேன்சி ஹென்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கள வந்துட்டு சைப்ரைட் ஹென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஹென்னுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு பேர்கள் இருக்குது. ஸோ இவங்க ஃப்ரிசிலாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு பேர் ஃப்ரிசில் ஹென், இவங்க பேருக்கு செராமா ஹென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கின்னி பிக்ஸை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ கின்னி பிக்ஸ்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அண்ட் ரேபிட், இப்போ பொதுவாக வந்துட்டு எல்லாருக்குமே ரேபிட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ ரேபிட் ஆல்சோ எல்லாருமே வந்துட்டு இப்போ விரும்பி வாங்கிட்டு இருக்கேன். நான் அடுத்து எபிஷியன் கினுவா பிக்ஸ். கினுவா பிக்லேயே வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு A to Z என்ன வெரைட்டிஸ் வேணுனாலும் என்ன டைப்ஸ் வேணும்னா இவங்க கிட்ட இருக்குது. அண்ட் தென் ஷார்ட் ஃபேஸ்டு பிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூஞ்சி வந்துட்டு குட்டியாக இருக்கும், அதான் ஷார்ட் ஃபேஸ்டு பிஜன். இவங்க வந்துட்டு கிங் பிஜன், பார்க்கவே அப்படியே தௌலத்தா ராஜா மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க வந்துட்டு கிங் பிஜன், இவங்க வந்து ஃபேன் டெயில் பிஜன். அவங்க டெய்ல பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்ககிட்ட நிறைய விதமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு எலியை பார்த்து பயந்து போடுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட பாருங்க, எலி குட்டி எவ்வளோ அழகாக அத்தனோட டைனியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த எலி குட்டி பாருங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டு பொம்மை நினச்சிருப்பாங்க பாதி பேர். பட் ஆனால் இது அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இது நோன்னா இருக்குது. நானே இதை வீட்டில் எடுத்து போய் வளர்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சின்ன வயசில் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு அனிமலை வளர்த்துருப்போம், அது கோழி குஞ்சு. அந்த கலர் கோழி குஞ்சு ₹1 2 கொடுத்து 90s கிட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அண்ட் தென் ஹாம்ஸ்டர் இஸ் சம்திங் தட் யூ ஆல் ஹேவ் டு சீ. பார்த்தீங்களா க்யூட்டாக இருக்க ஹாம்ஸ்டர்ஸ்லாம்.
ஸோ டைனி லிட்டில் ஹாம்ஸ்டர்ஸ் இருக்கு. அண்ட் தென் வந்துட்டு கண்ட்ரி சிக்ஸ் தான் நம்ம நாட்டுக்கோழி, கலர் கோழி. ஸோ சின்ன வயசுல கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருமே வளர்க்குற ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம் இருக்கு. அண்ட் சுகர் கிளைடர் ஆல்சோ இருக்கு. அவ்வளோ டைனி குட்டி சுகர் கிளைடர் இருக்கு. பெட்ஸ் டே சென்னைஸ் பிகஸ்ட் பெட் ஃபெஸ்டிவல். ஸோ வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோடைய டிரெக்டராக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஜெகதீஷன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? மேடம். ஸோ வந்துட்டு ஸோ ஹாப்பி டு see here. மேம் ஹாய். ஹாய், எப்படி இருக்கு? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்களா எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப சந்தோஷமா எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் மாதிரி எக்ஸாட்டிக் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர் டூப்பர் ஹாப்பினஸோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ வந்துட்டு நிறைய கேள்விகள் இருக்குது உங்கள் 2 பேர்கிட்டையும் கேட்கறதுக்கு. எனக்கு இந்த உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பெட் பிடிக்குமா? எங்கேருந்து இந்த ஹோல் கான்செப்ட் உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, ஃப்ரம் சைல்ட்ஹுட்டில் தான் எங்கள் வீட்டில் பெட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போதும் 2-3 டாக்ஸ் இருக்கும். ஸோ அது அப்படியே வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் பப்பீஸ் லிட்டர் ஆகும். அந்த பப்பீஸில் ஒரு பப்பி அப்படியே ஒன்று ஸ்டட் பப்பி எடுத்து வைப்போம். அது அப்படியே எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரவே ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜில் இந்த பெட் ஸ்டே அவுட்டுன்றதையே நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஆக்சுவலி எங்களுக்கு வந்து வெளியூர் போனோன்னா ரொம்ப கஷ்டப்படும். ஒரு நல்ல பிளேஸ் வேணும். இந்த ஆமாம், டாக்ஸ் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டாக் என்ன வெயிட்டில் இருக்கோ அதே வெயிட்டில் வந்தால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். வரும்போது ரொம்ப டல்லாகவோ இல்லை ஸ்கின் இன்ஃபெக்ஷனோ இல்லை டிக்ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். ஸோ அதனாலேயே நாங்கள் வெளியே போக மாட்டோம். ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இவங்கள நான் போவேன், இவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக இவங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ வி பிளான் டு ஸ்டார்ட். ஆல்ரெடி ஐ எம் டு ஃபிஷ் பெட் இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபிஷ் இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களோட என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னா, பெட் க்ரூமிங் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, தென் பெட் ஸ்டோர் இருக்குது, ஏசி போர்டிங், நான் ஏசி போர்டிங் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது. இப்போ நியூவாக நாங்கள் வந்து இப்போ க்ரூமிங் அகாடமியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கஸ்டமர்ஸே கேட்பாங்க, ஏன் எங்களுக்கு சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கக்கூடாது? எங்கள் ஒரு கெட் டுகெதர் மாதிரி டாக்ஸ் ரொம்ப பேர் கேட்குறாங்க. ஸோ பெட் கேஃபேவும் எங்கள் இடத்த பார்த்து ரொம்ப கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பிளான் எங்களுக்கு வேளச்சேரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸிஸும் கொடுக்குறோம். இப்போ 2-3 ஆஃபர்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி. ஓகே, திருநெல்வேலி, மதுரை, பாண்டி அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இப்போ கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்குது. ஸோ வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்பேண்ட் அவர் பிரான்ச்சஸ். அதான் ஓஹோன்னு வந்துட்டு ஓவர்நைட்டு சில பேர் பெருசாவாங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சூப்பராக எக்ஸ்பான்ஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துட்டு சார். ஹாய் மேம், நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் வந்துட்டு வீட்டில் எப்போவுமே வந்துட்டு ஒருத்தங்க பெட் வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற லேடிஸாக நோ, நான் அதை பார்த்துக்க மாட்டேன், எனக்கு அது வேண்டாம், நீ ஏன் அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வாய்ஸ் அவுட் வரும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு பெட்டை பார்க்கும்போது? ஸோ பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் பெட்டுனா எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ். பக்கத்துலேயே போனதும் இல்லை, டச் பண்ணி பார்த்தது கூட கிடையாது. அதோடைய ஸ்மெல் கூட நாங்கள் இது பண்ணது கிடையாது, பிடிக்காது. ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் தான் பெட்ஸ் கூட இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஸோ நம்ம அதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 1 to 2 weeks அது கூட ஸ்பெண்ட் பண்ணோம். பட் அந்த 2 weeks என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இல்லாமல் இருக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒட்டிக்கிட்டீங்க அப்பயே அந்த குழந்தையோட. நம்ம பெட்ஸை நம்புறதுக்கு மேலே யாருமே இல்லை. கண்டிப்பாக அவங்க மாதிரி ஒரு நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் சொல்கிறது அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பெட்ஸ்ன்றது க்ளோஸ் கம்பேனியன்ஷிப். வெரி ஸ்வீட். பிகாஸ் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் இருக்குது. A to Z யூ நேம் இட் தே வில் ஹேவ் இட். ஸோ இங்கேருந்து டாக்ஸ், கேட்ஸை தவிர்த்து நீங்கள் வந்துட்டு ஒரு பெட் அனிமலை அடாப்ட் பண்ணணும்னா என்ன பெட் அனிமல் அடாப்ட் பண்ணுவீங்க? பெட் அனிமல் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா பேர்ட்ஸ். எஸ். ஸ்வீட். அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? பேர்ட்ஸுக்கு வந்து கிரிஷ். க்யூட்டாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு எக்ஸாட்டிக் பெட் அனிமல் அடாப்ட் பண்ணணும்னா என்ன அடாப்ட் பண்ணுவீங்க? நான் இப்போ பொங்கனூர் பசு ஷார்ட் ஹவர் இருக்குல்ல, பொங்கனூர் பசு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அவங்கள அடாப்ட் பண்ணிப்பீங்களா? பாருங்கள், இவங்க சொல்கிறது எனக்கு பாதி கூட புரியல. நாங்கள் குட்டியாக வந்துட்டு ஒரு இமேஜ் போட்டு வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இவங்களோட டாட்டர் நம்மளோட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஹாய், ஜாயின் அஸ். வாங்க. ஸோ ஹாய், வணக்கம். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? ஐம் இனியா. இனியா, ஓ ரொம்ப ஸ்வீட். ஸோ இனியா, நீங்கள் சொல்லுங்கள், வீட்டில் பேரண்ட்ஸ் வந்துட்டு பெட் வச்சிருக்காங்கன்றதால உங்களுக்கு பெட் மேலே அந்த லவ் வந்துச்சா, இல்லை உங்களுக்கு வந்துட்டு how did it start for you? I've grown up with pets. நான் வந்து பிறந்தப்பவே they introduced me with pets, so I've just gotten used to them. You gotten used to them, no? So what is your favorite, pet, like dogs or cats, or which is your favorite? I don't have an exact favorite. I like all animals. I like handling any animal. I like snakes. I like any reptiles. I also like any furry animals. So you're into all kinds of animals. Yeah. So I heard you've also worked in a movie because with an animal. So what is that? So my Cane Corso, his name is Simba. He was in Leo. In the first scene of Leo, he was there.
Oh, okay. So how was the experience? Ada train பண்ண experience இருக்கட்டும் முதல்ல எப்படி இருந்துச்சு? Like when he first came, I was the one who started training him, and it was actually a very fun experience. I love being with animals, and training them is very fun. It's very fun, no? Okay, very sweet. Thank you so much because நீங்க மூணு பேருமே எடுத்திருக்கிறது ஒரு very beautiful initiative. இது இதோட நிக்காம இன்னும் நிறைய சிட்டிஸ்க்கு ட்ராவல் பண்ணோம், நிறைய ஸ்டேட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணோம். I should expand. So thank you so much for doing such a beautiful work. Thank you. Thank you. Pets Day out Chennai's biggest pet festival because நீங்களே பார்த்திருப்பீங்க ஓப்பனிங் கொடுக்கும்போது நல்லா வெட்ட வெளிச்சத்தில் நல்லா பிரைட்டாக வந்து கொடுத்தா இப்போ இருட்டுச்சு. அந்த அளவுக்கு சொன்ன மாதிரி திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் பெட் ஃபெஸ்டிவல் தான் பிகாஸ் இங்கே பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமாக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க க்ரூமிங்லேருந்து அனிமல் ஃபுட்லேருந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ், அவங்களுக்கு டாக்டர்ஸ், வாய்ஸஸ் ஆஃப் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்ஸை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா A to Z என்ன பெட் யூ ஜஸ்ட் நேம் இட் இவங்ககிட்ட லீகல் எக்ஸாட்டிக் பெட் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. பாதி விஷயங்களே எனக்கு இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னே தெரிஞ்சிருக்காது நம்மளுக்கு இல்லைங்களா. பிகாஸ் இந்த சில்கி ஹென்னா இருக்கட்டும் பார்க்கறதுக்கு புசு புசுன்னு கோழி எந்த ஒருடா புசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரிங்க அந்த அளவுக்கு இருக்குது. கினுவா பிக்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்லைடராக இருக்கட்டும், சுகர் ஸ்லைடர்லாம் பார்த்துருப்போம்ல அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்துட்டு இந்த இடத்துல இன்றைக்கி நான் வந்துட்டு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பெட்ஸ் டே அவுட்டுக்கு வந்துட்டு வந்து பாருங்கள். யூ வில் ரியலி லவ் இட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. டாடா பை.